கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலை அதிகால வேளையில் இணைந்திருக்கிறீங்க. அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். இந்த நாளிலும் செய்தி என்ன அப்படின்னா, நோவாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினிக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியை சுதந்திரவளியானான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வருகையிலே நாம் காணப்படணும். நோவா எப்படி வாழ்ந்தார்? நம்ம வாழ்க்கையிலே நம்ம தேவனோடு எப்படி நெருங்கி வாழ்கிறோம்? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, அதுல ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டு வருது, விசுவாசத்தினாலே நோவா. இப்போ உங்க பேரை நீங்க போட்டுக்கலாம். இப்ப என் பேர் ரவிராஜ், விசுவாசத்தினாலே ரவிராஜ். இப்ப நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு? நித்திய ஜீவன் தருவன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா, இந்த பூமியிலே நாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு முதல்ல பரிசுத்தமா வாழணும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், கற்பனை கை கொள்ளணும், நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும், இடைவிடாமல் விழித்திருந்து ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நம்ம முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனம் என்று இயேசு கிறிஸ்து ராஜா நமக்கு சொன்னார். நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு என்னென்ன காரியத்துல நம்ம தள்ளி போயிட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்திலிருந்து மனம் திரும்பி நம்ம கர்த்தருடைய வழியில நடந்துட்டு இருக்கோம். நானே வழி என்ற ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு சத்தியத்துல நடக்கணும். சத்தியத்துல நடக்கும்போது அவர் நம்ம கூட வந்துட்டு இருப்பார். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிருவாங்க. திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைய பொய் பேசினா யாரு கூட வருவா? ஒரு சிம்பிளா கேட்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறோம், மற்ற 6 நாள், அந்த 6 நாளுமே 24 மணி நேரம் பொய் மட்டும் பேசுறாங்க. அந்த 6 நாள் யாரு கூட வருவா? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் கூட வராது. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம இஷ்டம் போல பொய் பேசி வாழ்ந்துட்டு இருந்தா என்ன ஆகும்? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று வேலையை உண்டு பண்ண சொன்னாரு. கீழ்ப்படிந்து வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டார். கடைசி காலத்திலே மனம் திரும்பு,
பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு அப்படின்னாரு. எந்தெந்த காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்திலிருந்து மறந்துடுவோம். ரவிராஜனுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்தோம். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்க, பைபிளோட வசனம் ஃபுல்லா எல்லாமே சட்டம். ஆனா என் வாழ்க்கையிலே நான் வியாபாரத்துல நல்ல பொய் பேசி பல லட்சங்கள் கடன் வாங்கி கடன்ல கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். வியாபாரத்துல நஷ்டம், விட்டுட்டு போயிட்டேன் 2016. ஆனால் 40 நாள் பாஸ்டிங் போட்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். சர்ச்சில் வேலை பார்த்தேன், பைபிள் காலேஜ் படிச்சேன். கையில பைபிள் எடுத்து போதிக்கும் போது தெரியுது, என் வாழ்க்கையில நான் எத்தனை இடத்துல நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்திருக்கேன். என்னோட வார்த்தைக்கு கீழ்படியலன்னா துன்மார்க்கன் என்று எழுதப்பட்டிருக்கு. கீழ்படியலன்னா அப்ப நம்ம வாழ்க்கையில கீழ்படுகிறது முக்கியம். பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா கீழ்படுகிறது முக்கியம். கீழ்படியும் போதே பரிசுத்தமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. கீழ்படியும் போதே ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கீழ்படியும் போதே தேவையில்ல இடத்துல நிக்க மாட்டாங்க. கீழ்படி ஆரம்பிக்கும் போது அவங்க மட்டும் இல்ல, அவங்க குடும்பம் பாதுகாக்கப்படும். நோவாவுடைய வாழ்க்கையிலே தேவ எச்சரிப்பு பெற்று என்று எழுதப்பட்டிருக்கு. தேவ எச்சரிப்பு பெற்றுக் கொள்ளும் போது குடும்பத்தை ஆயத்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. வாங்க வாங்க பேழைக்குள்ள போக வேண்டியிருக்கு, பேழையை கட்டிட்டு இருக்கிறோம், பேழைக்குள்ள போகணும், பேழைக்குள்ள போகணும், பேழைக்குள்ள போகணும்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. நோவா குடும்பத்துல 8 பேருமே பாதுகாக்கப்பட்டாங்க. நோவாவை குறித்து வேதம் சொல்கிறது, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று நோவாவுக்கு பேர். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை நாம் தியானிக்கும் போது என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, கடைசி காலத்துல இதே மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு. ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சோதம் குமர ஜனங்கள் அந்த பட்டணம் எப்படி இருந்துச்சோ அதே போல கடைசி காலத்திலையும் அப்படி இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரையும் காப்பாற்றி, அந்த 8 பேரை எப்படி காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தால், நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா, ஒரு மனுஷன் நீதியை பேச ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னாலே முதல்ல அவங்க வீட்டுக்குள்ள நீதியை பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நான் இருக்கிறேன், என் மனைவிட்ட பேசிட்டு இருப்பேன், என் மனைவி என்கிட்ட பேசிட்டு இருப்பேன், நான் என் பிள்ளைகிட்ட பேசிட்டு இருப்பேன், என் மனைவி என் பிள்ளைகிட்ட பேசிட்டு இருப்பேன். எப்படி பேசுவாங்க? இது செய்யக்கூடாது, இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது தப்பு, இது கரெக்ட், இது செய்யக்கூடாது, அப்பா இப்படிலாம் மிஸ்டேக்கா வாழ்ந்துட்டேன், இது தப்பு, இது செய்யக்கூடாது, இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் ரெகுலேஷன் பைபிள் இப்படி போட்டிருக்கு. நம்ம இப்படிதான் வாழணும், இப்படிதான் வாழணும், நான் இப்படி தப்பா வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வசனத்தை வச்சு செக் பண்ணிட்டு இருக்கணும். நோவா என்ன பண்ணார் அப்படின்னா, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி, நோவா குடும்பத்தை எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி பார்க்கும்போது நீதியை பிரசங்கம் பண்ணியிருக்காரு. ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணியிருக்காரு. சரி, நோவா காலத்துல எப்படி பிரசங்கம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் உள்ள பார்க்கும்போது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னா, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு வாழ்ந்து கொண்டு இருந்தார், தேவனோடு நடந்து கொண்டு இருந்தார். ஒரு குடும்பம் எப்படி ரட்சிக்கப்படுது, கர்த்தருடைய கண்கள்ல கிருபை எப்படி கிடைத்தது, நோவா தன் காலத்தில் எப்படி இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, நோவா மனுஷனோடு நடக்கல, தேவனோடு நடந்திருக்கார். தேவனோடு நடந்தார் அப்படி நம்ம சும்மா நார்மலா சொல்லியிருந்தோம். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே
பாவம் செஞ்சு பிசாசு தான் கூட வந்துட்டு இருக்கிறான். ஏன்னா என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருக்கும்போது நான் எப்படி வாழ்ந்தேன், ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி வாழ்ந்தேன், இன்னைக்கு எப்படி வாழ்றேன், இதுக்கு முன்னாடி நான் எப்படி வாழ்ந்தேன், எல்லாமே எனக்கு தெரியும்ல. ஒரு குடும்பத்திலே தேவனோடு நடக்க ஆரம்பித்தால் அவங்க வாழ்க்கை டோட்டல் எல்லாமே மாறிடும். தேவையில்லாத மனுஷன்ட்ட பேச மாட்டாங்க, தேவையில்லாத நபர்கிட்ட பேச மாட்டாங்க, தேவையில்லாத சுபாவம் உள்ள வராது, கோபம் வராது, எரிச்சல் வராது, பகை இருக்காது, சண்டை போட மாட்டாங்க, தீமை இருக்காது, அசுத்தம் இருக்காது, அருவருப்பு இருக்காது, தீட்டு இருக்காது, பொய் இருக்காது. ஒரு மனுஷன் தேவனோடு நடக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னாலே அந்த லைஃப் சூப்பர் 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 சூப்பர். தேவனோடு நடக்கும்போது இந்த தேசத்தை எப்படி அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லி நோவாட்ட தேவன் பேசிட்டு இருக்கிறார். நோவாட்ட தேவன் பேசுறாரு. எப்படி பேசுறாரு தெரியுமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களோ பூமி கொடுமையினால் நிறைந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியில அழித்து போட போறேன் அப்படிங்கிறது. கடைசி காலத்திலே என்ன நடக்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சோதம் குமர பாவம் எங்க பார்த்தாலும் அந்த அசுத்தம் தான் பெருகிட்டு. கடைசி காலத்துல நெருங்கி நிக்கிற பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தா மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல எத்தனையோ காரியம் சொல்ல முடியும். நெருங்கி நிக்கிற பாவம். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிக்கணும். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பா வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் அப்படின்னாரு. இந்த வார்த்தை தேவன் மோசையோட பேசிட்டு இருக்கிறார். முதல்ல சொன்னேன், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொன்னேன். நோவா தேவனோடு நடந்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொன்னேன். ஒரு மனுஷன் தேவனோடு நடக்கும்போது தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். நான் தேவனோடு பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா தேவன் என் கூட பேசுவார். பழைய ஏற்பாட்டில் அழகா எழுதப்பட்டிருக்கு, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்படி இருக்கும்போது நாட்டுல என்ன நடக்கு, இந்த உலகத்துக்குள்ள என்ன நடக்கு, இந்த பூமியில என்ன நடக்கு, அது எல்லாம் தேவன் பார்க்கிறாரு. பூமியானது தேவனுக்கு முன்பா சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, கெட்டு போயிட்டு. பூமி ஃபுல்லா கெட்டு போயிட்டு. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்களை வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். நல்லா வாழுங்கன்னு சொல்லி சொன்னா கெடுத்து கொண்டிருந்தார்கள் சொல்லி போட்டிருக்கு. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நோவா, ஜனங்கள் இப்படி தப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ என்ன பண்ணு அப்படின்னா ஒரு பேழையை உண்டு பண்ணு, உன் குடும்பத்தை மட்டும் நான் பாதுகாக்க போறேன் அப்படிங்கிறது. நோவா உடனே என்ன செஞ்சாரு? அப்படியே கீழ்ப்படிந்தார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் அழகா எழுதப்பட்டு, நோவா அப்படியே செய்தான். பேழை அப்படியே கட்டி முடிச்சிட்டாரு. ஒரு பேழையை கட்ட சொல்றாரு, எப்படி கட்ட சொன்னாரோ அப்படியே கட்டுறாரு. நோவா அப்படியே செய்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு, அப்படியே தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தேவன் ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல,
கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுத்தார். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமான கண்டேன். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானா கண்டேன்னு சொல்லி சாட்சி கொடுக்கிறார். ஒரு மனுஷன் இல்ல, தேவனே சாட்சி கொடுக்கிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களிலே நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே. இந்த கடைசி காலத்திலே நம்ம எப்படி இருக்கிறோம்? பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. எந்த நாட்டில் இருக்கிறோம், எந்த சூழ்நிலை இருக்கிறோம், எந்த பிரச்சனையில இருக்கிறோம், தேவனுக்கு தெரியும். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நீதியாய் வாழ்ந்தால் அந்த ஆத்துமா தப்புவிக்கப்படும். இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன தெரியுமா? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, காணாதவைகளை, காண்கிறவைகளை அல்ல, காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. இப்போ நம்ம வாழ்ற காலம் இந்த கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல நமக்கு என்ன தேவ எச்சரிப்பு? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. நோவா காலத்துல பேழையை கட்ட சொன்னாரு, அவர் பேழையை கட்டி முடிச்சாரு. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானா கண்டேன் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22, 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. தேவன் கொடுத்த சாட்சி. இப்போ நம்ம வாழ்ற காலம் இந்த கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகள் குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றுன்னு சொல்லி போட்டுருக்குல்ல. இப்ப அந்த இடத்துல நம்ம இப்ப என் பேர் ரவிராஜ், உங்க பேரை நீங்க அந்த பேரை சேர்த்துக்கலாம். விசுவாசத்தினாலே உங்க பேரை போட்டு, தற்காலத்திலே நம்ம வாழ்ற காலத்திலே காணாதவைகளை குறித்து, காணாதவைன்னு என்னது? நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா எப்படி போக முடியும்? இயேசுதான் உலக ரட்சகர். அவர் தான் நம்முடைய பாவத்துக்காக சுமந்து தீர்க்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், இன்றும் பிதாவினுடைய வலது பரிசுகளில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய பாதப்படியில் அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது நமக்கு விடுதலை, ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம் எல்லாம் தரார். நம்ம பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். குமாரனையும் பிதாவையும் விசுவாசிக்கிறதே நித்திய ஜீவன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. நம்ம வாழ்க்கை உலகத்துக்கொத்த வாழ்க்கையா இருக்கா, இல்ல வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கா? நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். தன் காலத்தில் நோவா எந்த காலத்துல இருந்தாரோ தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். இப்ப நம்ம இந்த வருஷத்துல வாழ்றோம் அப்படின்னா இந்த வருஷத்திலையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்துல நாம் நடக்கும் போது நம்ம அவருடைய பிள்ளைகள். நம்ம அவருடைய பிள்ளைகள். நமக்குன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், பரிசுத்த ஜாதி, ராஜாக்களும் ஆசாரியர்களுமா மாற்றினார். நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும்? இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே என்ன நடக்கு அப்படின்னா, பயபக்தி இல்லை, தேவ எச்சரிப்பு பெற்றுக்கொண்டா கூட கீழ்ப்படுகிறது கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும்,
அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வார்த்தைக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க, அப்பா வார்த்தைக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க, சர்ச்சில் உள்ள பாஸ்டர் பேசுற வார்த்தைக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிப்பாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் உக்கர கோபம் வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய கோபம் தான் வரும். கீழ்ப்படிந்தா மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய பிள்ளையா வாழணும். கடைசி காலத்துல வாழ்றோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பிட்டு, காணாதவைகள் என்ன? நான் இந்த ஜனங்களை அழிக்க போறேன், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு, உன் குடும்பம் அதுக்குள்ள போகட்டும், மிருக ஜீவன் போகட்டும், ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படின்னாரு. தேவ எச்சரிப்பு கேட்ட உடனே அவர் வாழ்ந்த காலத்திலே காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு கிடைச்ச உடனே பேழையை உண்டு பண்ணிட்டார். பேழையை உண்டு பண்ணிட்டு சொல்றாரு, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டாரும் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள், ஏன்னா நீ என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சிட்ட, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சிட்ட. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கீழ்ப்படிகிறது ரொம்ப முக்கியம். நான் முழு பைபிளை வாசித்து பார்த்ததுல கீழ்ப்படிகிறது ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த ஒரு துன்மார்க்கன். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். பொய் பேசுறவங்களை குறித்து வேதம் சொல்லி நாசம் அடைவார்கள். சரி, இன்னும் கொஞ்சம் ஆழம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பொய் பேசுறவங்களை குறித்து வேதம் சொல்லி 2ஆம் மரணமாய் அக்னி கடல் என்று எழுதப்பட்டிருக்கு. நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா சத்தியத்தின்படி நடக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. பொய் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது. நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு நீதிமான் எப்படி வாழ்வான்னா பொய் பேச்சை வெறுப்பான். உண்மையா வாழணும். உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்ப அதிகால வேளையில நாங்க இணைந்திருக்கிறோம். எப்படி வாழ்ந்தாலும் ஆசீர்வாதமா? கிடையாது, கிடையாது, கிடையாது. பைபிள் சட்டம் எப்படி தெரியுமா? உண்மையா வாழ்ந்தாதான் ஆசீர்வாதம். ஐயா நான் பொய்யா வாழ்றேன், அந்த இடத்துல தேவன் கூட இருக்க மாட்டார். சில குடும்பத்துல என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் தான் சர்ச்சை போயிட்டேனே, நான் தான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை போயிருந்தேனே, அப்புறம் என் வாழ்க்கையில எனக்கு பிரச்சனை எப்படி இருக்குன்னு சொல்லி புலம்புறது. சர்ச்சைக்கு போனா மட்டும் பத்தாது. தேவனுக்கு பிரியமானபடி வாழ ஆரம்பிச்சாச்சா? யோசித்து பாருங்க. அதனால காலவேளையிலே தேவ எச்சரிப்பு பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் பயபக்தி உள்ளவனாகி என்று எழுதப்பட்டிருக்கு. பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். பேழையை உண்டு பண்ணிட்டு தான் சொல்றாரு, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அந்த பேழையை செய்து முடித்தான். அவர் என்னெல்லாம் சொன்னாரோ, பேழை எப்படி கட்டணும்னு சொன்னாரோ அப்படியே செஞ்சு முடிச்சார். ஆதியாகமம் 6 அதிகாரம் ஃபுல்லா வாசா இருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம வாழ்ற காலம் கடைசி காலமா இருக்கு. அக்கிரமம் பூமியில பெரியது என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த அக்கிரமம் நிறைந்த காலத்திலே நம்ம கர்த்தர் பிரியமானபடி வாழ்ந்ததை நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அதிகால வேளையிலே நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று நோவாய் குறித்து அழகா ஒரு சர்டிபிகேட் இருக்கு. பிரசங்கியர். நோவா யாருன்னா பிரசங்கியர். நீதியை பிரசங்கம் பண்ணியிருக்கார். கடைசி காலத்திலே நோவாவை போல நாம வாழ முடியும். தேவனோட நடக்கணும், நீதிமான வாழணும், உத்தமனா வாழணும், நீதியை பிரசங்கம் பண்ணணும். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நம்ம இப்ப வாழ்ற காலத்திலே நீதிமான வாழணும், உத்தமனா வாழணும், தேவனோட சஞ்சரிக்கணும், நீதியை பிரசங்கம் பண்ணணும். சில குடும்பத்தில் நாங்க இங்க போய் பிரசங்கம் பண்ண போறோம் அப்படிம்பாங்க. உங்க வீட்டுல யார் இருக்கா?
மாமியா இருக்காங்களா, புருஷன் இருக்கிறாங்களா, பிள்ளை இருக்கிறாங்களா? முதல்ல அங்க பிரசங்கம் பண்ணுங்க. உங்க குடும்பம் முதல்ல ரட்சிக்கப்படட்டும். உங்க பக்கத்து வீட்டுல யாராவது இருக்கிறாங்களா, அவங்கள சுவிசேஷம் சொல்லுங்க. நம்ம நீதியா வாழ்ந்தா பரலோகத்துல போக முடியும். நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தா பரலோகத்துக்கு போக முடியும். அதுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்படணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்ட நம்ம நீதிமான், பரிசுத்தவான். நம்ம அவருடைய பிள்ளையா வாழணும். சொல்லுங்க. உண்மையா வாழ சொல்லுங்க. பரிசுத்தமா வாழ சொல்லுங்க. நீதிமானா வாழ சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல வாயை திறந்தா ஒன்லி டூப்ளிகேட் வேர்டு தான் வருது. டூப்ளிகேட் பொருள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். எப்படி ஒரு உண்மையான பொருள் இருக்கும், அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் இருக்கும். மிளகு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். பெப்பர் இங்கிலீஷ்ல. பப்பாளி விதை இருக்குல்ல, அந்த பப்பாளி விதையை காய வச்சு அதே மாதிரி உள்ள கொண்டு வந்துருவாங்க. அந்த மிளகுக்குள்ள கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. கேட்டா லாபம் நிறைய பார்ப்பாங்க. கடையில வாங்குற மிளகுல மிக்சிங் என்ன இருக்கும் அப்படின்னா, சில நேரத்துல பப்பாளி விதை அப்படியே அதே கலர்ல மிக்சிங் இருக்கும். அப்ப கடைசி காலத்துல இருந்தாங்கன்னா மிக்சிங் நடக்கும். பரலோகத்துக்கு போனா மிக்சிங்கா இருந்தா போக முடியாது. பியூரா இருந்தா தான் போக முடியும். உண்மையா இருந்தா பரலோகத்துக்கு போக முடியும். பரிசுத்தமா வாழ்ந்தா பரலோகத்துக்கு போக முடியும். நீதியை பின்பற்றினா பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு குவாலிட்டி உண்டு. தேவனோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு குவாலிட்டி உண்டு. கடைசி காலத்துல வாழ்றோம். நோவா குறித்து எசேக்கியேல் 14:14, நோவா, தானியேல், யோபு தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள். நம்ம ஆத்துமாவை தப்புவிக்கணும் அப்படின்னா நீதியில நடக்கணும். அநியாயமா நடந்துட்டா அநியாயமான தண்டனை கிடைச்சிடும். நீதியை பின்பற்றினா நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். பரிசுத்தமா வாழ்ந்தா நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். ரவிராஜா இருந்தாலும் பரலோகத்துக்கு சட்டத்து பிரகாரம் நான் முன்னாடி நின்றுதான் ஆகணும். நான் உங்க முன்னாடியான பிரசங்கம் பண்ணிடலாம். என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு எங்கெங்க தள்ளி போயிருக்கணும், இந்த எல்லா பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டா மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். கிருபையின் காலம் என்ன தெரியுமா? மனம் திரும்பி ஒப்புரவாகி, அப்பா உங்களை விட்டு நான் தள்ளி போய் பாவம் பண்ணிட்டேன்ப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா, நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன்ப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த பூமியிலே மனம் திரும்பிடணும். ரவிராஜா இருந்தாலும் மனம் திரும்பிடணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் பரலோகத்துல போக முடியும். ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதப்படணும். இந்த கடைசி காலத்திலே நம்ம எப்படி வாழ்றோம் என்பது பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பார். கொஞ்ச நாள் இந்த பூமியிலே வாழ்றோம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக வாழ்வோமே. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, காணாதவைகள் என்ன? நித்திய ஜீவன் தருவேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவம் நம்ம இன்னும் போய் பார்க்கல. இந்த பூமியில இருக்கும்போது விசுவாசிக்கிறோம், எனக்கு நித்திய ஜீவன் தருவேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு நித்திய ஜீவன் தருவார். நான் பரலோகத்துக்குள்ள போயிருவேன். நான் அவரு கூட இருப்பேன். நான் அவரோட வாழ்வேன். அதுக்கு இந்த பூமியிலே நான் பரிசுத்தமா வாழ்மா, நான் பரிசுத்தமா வாழ்வேன். நான் நீதி பின்பற்றுமா, நான் நீதியை பின்பற்றுவேன். நான் நீதிமான வாழ்மா, நான் நீதிமான வாழ்வேன். நான் உண்மையா இருக்குமா, நான் உண்மையா இருப்பேன். நான் ஒரு பிரியமானபடி வாழ்வேன். அவருக்காக நான் வாழ்வேன். என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவரோட சமூகத்துல தாழ்த்தும் போது தம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறார். கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், தியானிக்கணும், ஜெபிக்கணும். அவருக்காக வாழுங்க. கொஞ்ச காலம் தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். ஹல்லேலூயா. அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் அதிக அளவில் செய்தி கேட்குறீங்களா? உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கொஞ்ச காலம் கர்த்தருக்காக வாழ்வோமே, நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
தேவனோட நடங்க, உத்தமனா வாழுங்க, நீதிமானா வாழுங்க, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. அவர் என்ன செய்ய சொன்னாரோ அப்படியே நம்ம செய்வோம். நம்ம பரலோகத்துல போய் இருக்கும்போது நம்ம அங்க மீட் பண்ணணும். தேவனார்லயே அப்ப மினிஸ்டர் மூலியமா நாங்கெல்லாம் கேட்டோம். எங்க வாழ்க்கையில நிறைய மாற்றம் இருந்துச்சு. நம்ம எல்லாம் பரலோகத்துல போய் நிக்கும்போது சந்தோஷமா பேசணும். வேற வேற நாட்டுக்குள்ள வேற வேற இடத்துல இருந்து செய்தி கேட்குறீங்க. பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. என் பிள்ளைகள் வேற வேற இடத்துல செய்தி கேட்கறான்னு சொல்லி பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. ஹல்லேலூயா. புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கலாம் அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாள் கனசு கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபோ ஷந்தட நமபார பஷத நமரஹன் தொட்டரு ஷேக்தனி மரகன் தொட்டரபல. தகப்பனே, எங்களை தாழ்த்தீரோம்ப்பா. எங்களை வெறுமனே ஆக்குறோம்ப்பா. உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கெட்டு போன ஜனங்களை மீட்டெடுக்க தேவகுமாரனா வெளிப்பட்டீங்கப்பா. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் தேவ எச்சரிப்பை பெற்ற நோவாவை குறித்து நாங்கள் தியானித்தோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு, தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி என்று எழுதப்பட்டிருக்குப்பா. தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எங்க குடும்பம் முழுதும் ரட்சிக்கப்படணும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுங்க. யாரெல்லாம் எந்தெந்த நாட்டுக்குள்ளே இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. உங்க ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல ஒவ்வொரு குடும்பம் முத்திரைப்படப்படட்டும்பா. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. சமாதானத்தின் தேவன் உங்க பிள்ளையோட தங்கி இருக்கணும். உங்க கிருபையினால் நிரப்புங்க, உங்க வல்லமையினால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணட்டும். ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்க பிள்ளை நிரப்புங்க. ரட்சிப்பின் வஸ்து தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகம் தாங்கப்பா. தீர்க்க தரிசன வரங்களை தாங்கப்பா. ஞான வரங்களை தாங்கப்பா. பரிசுத்தாவின் நிரப்புங்கப்பா. பரிசுத்தாவின் வரங்களை தாங்கப்பா. கிருபையின் வரங்களை தாங்கப்பா. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படட்டும். எல்லா குடும்பமும் மனம் திரும்பி கர்த்தரோட வருகையில காணப்படணும்ப்பா. பாவியாங்க மேல கிருபையா இருங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளையோட கையின் கீழில் ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. அவங்களோட சிரசு மேல ஆசீர்வதிங்க. சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்மக்கறி அழிவிட்டும், மாம்சகரி அழிவிட்டும், சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய கரத்துல இருக்கு. பேர் பேராக, குடும்பமா, சந்ததியாக, தலைமுறை தலைமுறை சம்பூர்ணமா திருப்தியாக ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பம் பழுகி பெருக கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே கண்ணீரோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு, பலவிதமான சூழ்நிலையோடு, பாரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருந்து அவங்களோட வாழ்க்கையில எந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. கடன்ல கஷ்டப்படுகிற குடும்பத்தை உங்களுடைய கரத்துல விடும். அந்த கடன் பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முடிவு கொண்டு வாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அவங்க இதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்கும், அந்த வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குங்க. கர்த்தர் நீக்குங்க. கர்த்தர் நீக்குங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் சந்திங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பம் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். வேற வேற நாட்டுக்குள்ள வேற வேற இடத்துல இருக்காங்கப்பா. அவங்களோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். இந்த நாளிலும் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்க. ரிமோ ருஷாந்த டனமா கபுதுபே கேதுனா லீபா கபுதுபே கேது ருஷாந்த டனமா கபுதுபே கேதுனா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. கற்பதினியா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையுமா ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளையோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு போகுது. ஏற்ற துணையை தாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானமில்லா ஒரு வாழ்க்கை,
கர்த்தர் சமாதானத்தை கட்டுங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்கு, குடும்பம் ரட்சிக்கப்படும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. பாவ அடிமையில வாழ்றாங்க, மதுபான அடிமை, போதை காரங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளி சூனியம், ஏவல கட்டப்பட்ட நிலைமை, அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்பட்டும். ரீமாலா கபு ஷகதன மர கபது வெக்கேதுனா லா லா ஹதன ஷந்த டலப கபது வெக்கேதுனா ரீமா கட்டா கட்டார ஷந்த டலப கபது வெக்கேதுனா எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்பா. எல்லா குடும்பத்தை கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. உங்க பாதத்துல அர்ப்பணித்து கெஞ்சி கேட்கிறப்பா, இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. உலகத்துக்கு வேஷம் தரிக்கூடாது, மனுஷனை பிரியப்படுத்த விடக்கூடாது, தேவனை பிரியப்படுத்துக்கா வாழணும்ப்பா. சுவாசம் உள்ள மனுஷனை நம்பதை விட்டு விட்டு கர்த்தரை நம்பி ஆசீர்வாதங்களை பெற்று வரட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுது. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தடை சிற சத்துருக்கிறீங்களா வேரோட சுட்டெறியப்பட்டும், வேரோட சுட்டெறியப்பட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. எத்தனையோ நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்க. அவனோட வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலை கர்த்தரை விட்டு தள்ளி போனாலும் அந்த குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசிரியங்க. சில குடும்பத்துக்குள்ளே வேதனை நிறைந்த வாழ்க்கையா இருக்குப்பா, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையா இருக்கு. கர்த்தர் மனம் இறங்குப்பா, கர்த்தர் மனம் இறங்கு. காலை வேலைக்கு போறாங்க, ஆபீஸ் போறாங்க, கம்பெனி போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, டிரைவிங் லைன் போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, வேற வேற நாட்டிலே எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்து ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்துல பண்ணிடுங்க. கர்த்தர் கூட இருங்க, கர்த்தர் கூட புறப்பட்டு போங்க. உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. எத்தனையோ குடும்பத்துல சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை, ஞானஸ்தானம் எடுக்கல, பக்கத்துல சர்ச் இல்ல, பல சூழ்நிலை வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவனருள் ஏப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் கர்த்தரா இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. உங்க பிள்ளையை ஆசிரியப்பா. இன்னைக்கு என்னென்ன தேவைக்காக ஜெபிக்கணும், தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. ஹோம்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, வேற வேற நாட்டுல தங்கியிருந்து வேலை பார்க்குறாங்க, படிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்துக்குள்ள. பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், கர்த்தர் உங்க பிள்ளைகளோட கூட இருங்க. ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையிலே, ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, வேற ஒரு இடத்துல வைரஸ்ல பாதிக்கப்படுறாங்க, வேற வேற சூழ்நிலை, பல சூழ்நிலை வேற வேற இடத்துல இருக்காங்க. எல்லாரையும் கர்த்தரோட கரத்துல அப்படிடும். ஜெபிக்கிற எல்லா குடும்பம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலன்களை திறந்து ஆசீர்வதிங்க. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளுக்கு தீர்க்காயுசு தந்து ஆசீர்வதிங்க. உங்களுடைய தலைமுறை கரத்துல தொட்டு சுகமாக்கி ஆசீர்வதிங்க. அவனுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து குணமாக்குங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தீர்க்காயுசு தந்து ஆசீர்வதிங்க. தேவனருள் எப்பவும் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இரவும் பகலுமாக செய்தி கேட்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும், ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளணும், ஆவிக்குரிய கனிகளை பெற்றுக்கொள்ளணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், வேதத்தை தியானிக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும். கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா. இரவும் பகலுமாக அப்பா வேதத்தை தியானிக்க ஜெபிக்க கர்த்தர் கொடுத்தது நல்ல கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எத்தனையோ ஜனங்கள் இணைந்திருக்காங்கப்பா. அந்த எல்லா ஜனங்களையும் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. உங்க பிள்ளைகளுக்கு திருப்தியான ஒரு ஆசீர்வாதம் வேணும்ப்பா. சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்னு சொன்னீங்க ராஜா. இந்த வருஷத்துக்காக தேவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஸ்தோத்திரம்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அவங்களோட வம்சம், அவங்களோட தலைமுறை எல்லாம் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். யாரெல்லாம் வெளியில பொறுப்பாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகியோட அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகைக்கு நாம் காத்திருப்போம். கடைசி காலத்திலே கர்த்தருக்காக நாம் ஆயத்தமாக்குவோம்.
கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.